அப்ப 2 தீர்மானம் அதில் நிறைவேற்றினோம். ஒண்ணு வந்து வங்கதேச இந்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நாம அந்த விஷயத்தை மையமாக வைத்து வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மையினர் மிகப்பெரிய அளவுல தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பத்திரிகைகள்லாம் கூட அதை பத்தி பெரிய அளவுல போட்டிருக்கோம். அந்த வங்கதேச இந்துக்களை காத்திட வேண்டும். ஒரு நல்ல விஷயம்னா வங்கதேசத்துல முதல் முறையா இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து இந்த எதிர்ப்பை அவங்களுடைய தாக்குதலை சமாளித்து அதை எதிர்கொண்டார்கள். ஒன்று சேர்ந்து பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலம் நடத்தினாங்க. சோ சமுதாயம் அங்க இணைஞ்சிருக்கு. அதற்கு பிறகு உலக நாடுகளே கூட பல இடங்கள்ல பல நாட்டு தலைவர்கள் வங்கதேசத்தினுடைய இந்துக்களை மையமாக வைத்து அவங்க பல பேர் பேசினாங்க. பல பேர் அதுக்கான ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடத்தினாங்க. வேறு நாடுகள்லயும் நடந்தது. இங்கே பாரத நாட்டிலையும் நடந்தது. தமிழ்நாட்டில் கூட அதுக்காக நடத்தினோம். நம்ம அப்படி அங்க இருக்க பாதுகாக்கப்படணும். அந்த தீர்மானத்துல கடைசியில என்ன வேண்டுகோள் வைச்சோம் அப்படின்னா, ஐநா வரைக்கும் இதை எடுத்துட்டு போகணும். ஐநால வந்து இதுக்கு ஆதரவு திரட்டணும். உலக தலைவர்கள் அத்தனை பேரும் வங்கதேச இந்துக்களை பாதுகாப்பதற்கு நாம எல்லாரும் செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த தீர்மானம் மூலமாக வச்சோம். இது ஒண்ணு.